நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து பெரியார் சமுதாய வானொலியில ரொம்பவே பிரம்மாண்டமா ஒளிபரப்பாக போகுது. அதுக்கு நிறைய பேர் மனமார்ந்து வாழ்த்து செய்திகள் அனுப்பிச்சிருக்காங்க. அதுல முதல்ல எங்களுக்கு வாழ்த்து செய்தி அனுப்பிச்சது எங்களோட பெரியார் மனைமை பல்கலைக்கழகத்தின் தூணாகிய துணைவேந்தர் மாண்புமிகு நல் ராமச்சந்திரன் அவர்கள். அவங்க அனுப்பிய வாழ்த்து செய்தியோ உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நாங்க ஆசைப்படுறோங்க. இதோ வாழ்த்து செய்தி உங்களுக்காக. பெரியார் சமூக பண்பலை பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் பன்னெடும் காலமாக பெரியார் புறா கிராமங்களுக்கென்று பல்வேறு சிறப்பு நிகழ்வுகளை இதனுடைய பண்பலை 90.4 மூலமாக நமக்கு அன்றாடம் நல்ல பல நிகழ்ச்சிகளை, செய்திகளை, அறிவியல் உத்திகளை எல்லாம் நாம் பெறுகின்ற விதத்தில் சிறப்பாக தருவது கண்டு உள்ளபடியே நாமெல்லாம் பெருமை கொள்கிறோம். இதனுடைய தொடக்க நிலையாக நம்முடைய பல்வேறு முயற்சிகளை பாராட்டுகின்ற அந்த விதத்தில் இந்திய முழுமைக்கும் இருக்கக்கூடிய சமூக பண்பலை நிகழ்வுகள், மன்றங்கள், கல்லூரிகள் இவைகளெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய பணியையும் நாம் செய்து வருகின்ற இந்த அற்புதமான வேளையில் இந்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை மேலும் ஒரு அற்புதமான வாய்ப்பை, ஒரு திட்டத்தினை, அந்த திட்டமானது காற்றோடு கணிதம் என்று, காற்றிலே வரும் கீதம் என்று சொல்லுவது போல காற்றிலே கணிதமும் வர இருக்கக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சி நம்முடைய அருமை மாணவர் செல்வங்கள், நம்முடைய பேராசிரியர்கள், இந்த நிகழ்ச்சியினை ஒருங்கிணைக்கக்கூடிய நம்முடைய பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தினுடைய மின்னியல் மற்றும் மின்னணுவியல் தொடர்பியல் துறையை சார்ந்த நண்பர்கள், சிறப்பாக ஒருங்கிணைக்கக்கூடிய பேராசிரியர் காந்திமதி அவர்கள், இவர்கள் உள்ளபடியே போற்றுதலுக்குரியவர்கள். காற்றோடு கணிதம் என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்கிறார் வள்ளுவர். அந்த விதத்திலே குழந்தைகள் முதல் பெரியவர் வரை குறிப்பாக இது பெண்களை மையப்படுத்தி உலகத்திலேயே பெண்களுக்கென்று தொடங்கப்பட்ட முதல் பொறியியல் கல்லூரி, பல ஆயிரக்கணக்கான பெண் பொறியாளர்களை உலகம் முழுமைக்கும் அனுப்பி வைத்த இந்த வளாகம் இன்றைக்கு நம்முடைய இந்திய அரசின் மூலமாக குறிப்பாக பெண்களுக்கென்று இதை மையப்படுத்தி பெண் குழந்தையில் பள்ளியில் உள்ளவர்கள் முதல் பல்கலைக்கழகம் வரை வீட்டிலே பணியாற்றுகின்ற அந்த குடும்ப தலைவி முதல் பல்கலைக்கழகத்திலே பணியாற்றுகின்ற பேராசிரியர் வரை, வேளாண் தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண் விவசாயிகளிலிருந்து அறிவியல் அறிஞர்கள் வரை அவர்களே முழுமையாக, குறிப்பாக பெண்களே முழுமையாக ஈடுபடுத்தப்பட்டு இந்த காற்றோடு கணிதம் என்ற அந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு அற்புதமான மகத்தான திட்டம். இந்த திட்டம் இங்கே வெற்றி பெறுகின்ற அந்த நிலையில் இந்த திட்டம் இந்திய முழுமைக்கும் பன்மொழியை சார்ந்த பன் மாநிலங்களுக்கும் எடுத்துச் செல்வதற்கு இந்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இதை எதிர்நோக்கி இருக்கிறது. ஆகவே பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் என்ற அந்த முறையில் என்னுடைய அன்பான வேண்டுகோள் நம்முடைய நேயர்களுக்கு என்னவென்று சொன்னால், இந்த காற்றோடு கணிதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். காற்றோடு கணிதம் இந்திய முழுமைக்கும் பரப்புகை செய்கின்ற இந்த அற்புதமான வேளையில் நீங்கள் அதிலே பங்காளிகளாக வேண்டும். நீங்கள் அதிலே மிகப்பெரிய தொழில்நுட்பவாதிகளாக மாற வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் அதன் துணைவேந்தர் என்ற முறையில் என் சார்பிலும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன், வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். காற்றோடு கணிதம் வெற்றி பெற வேண்டும். இந்த முயற்சி என்பது இந்திய முழுமைக்கும் பின்னாலே ஒழிக்கக்கூடிய விதத்தில் பெரியார் புறா திட்டம் எப்படி இந்திய முழுமைக்கும் ஒரு முன்மாதிரி திட்டமாக இன்றைக்கு கருதப்படுகிறதோ, அதே போல பெரியார் பண்பலையும் இந்த காற்றோடு கணிதம் வாயிலாக இதுவும் ஒரு முன்மாதிரி பண்பலை, பெரியார் சமூக வானொலி, பெரியார் சமூக பண்பலை என்ற நிலையை பெறுவதற்கு உங்கள் ஒத்துழைப்பை நாடுகிறோம். நீங்கள் அதிலே பங்கெடுத்துக் கொண்டு சிறப்பாக வெற்றி பெற
உங்கள் ஒத்துழைப்பை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம பெரியார் சமுதாய வானொலியில நவம்பர் 1 காற்றோடு கணிதம் அப்படின்ற கணிதம் சம்பந்தப்பட்ட ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாக போகுதுங்க. அந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் வந்து நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க. இப்போ பார்க்க போனா நம்ம பெரியார் பல்கலைக்கழகத்தோட தூண்னு சொல்லக்கூடிய நம்ம துணைவேந்தர் அவங்க கூட இணைந்து செயல்படுற நம்மளுடைய இணை துணை வேந்தர் மதிப்பிற்குரிய முனைவர் எம் தவமணி அவர்கள் வந்து நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்பியிருக்காங்க. அந்த வாழ்த்துக்களை உங்ககிட்டயும் பகிர்ந்து கொள்ள நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். இதோ அவர்களுடைய வாழ்த்து செய்தி. வணக்கம். நமது பெரியார் சமுதாய வானொலி பண்பலை 90.4 பெரியார் சமுதாய வானொலி தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு ஆகியவை இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி நவம்பர் 1 முதல் ஒரு வருட காலம் காலை 10 மணி முதல் 10:30 மணி வரை ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சிகள் மதியம் 12 முதல் 12:30 வரையிலும் 4 முதல் 4:30 வரையிலும் மறு ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் வானொலியின் மூலம் கணிதம் சார்ந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படும். இந்நிகழ்ச்சிகள் குழந்தைகள், பெண்கள், கிராமப்புறம் மற்றும் அனைத்து மக்கள் கேட்டு பயன்பெறும் வகையில் ஆக்கப்பூர்வமாக அமைக்கப்பட்டுள்ளது. நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நம்ம காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி வந்து முழுக்க ஒரு கூட்டு முயற்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணமா இந்த பெரியார் மாநில பல்கலைக்கழகத்தில் இருக்க எல்லா துறையை சார்ந்த எல்லாருமே வந்து நம்மளுக்கு வாழ்த்து மடல் அனுப்பியிருக்காங்க. அந்த வகையில கணிதத்திற்கு முக்கியமான கணித பேராசிரியர் நீலாம்பரி அவர்கள் வந்து வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்காங்க. இதோ உங்கள் செவிகளுக்கு. வணக்கம். நமது பெரியார் சமுதாய வானொலி பண்பலை 90.4 பெரியார் சமுதாய வானொலி தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு ஆகியவை இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி வரும் நவம்பர் 1 முதல் காலை 10 மணி முதல் 10:30 வரை ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சிகள் மதியம் 12 மணி முதல் 12:30 மணி வரையும் 4 மணி முதல் 4:30 மணி வரையும் மறு ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் வானொலி மூலம் கணிதம் சார்ந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படும். இந்நிகழ்ச்சிகள் குழந்தைகள், பெண்கள், கிராமப்புறம் மற்றும் அனைத்து மக்களும் கேட்டு பயன்பெறும் வகையில் ஆக்கப்பூர்வமாக அமைக்கப்பட்டுள்ளது. நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறோம். அடுத்ததா வருங்கால இந்தியாவை உருவாக்க துடிச்சு கொண்டிருக்கும் கல்வியல் துறையை சார்ந்த துறை தலைவர் நம்மளுக்கு வாழ்த்து மடல் அனுப்பியிருக்காங்க. இதோ உங்களுக்காக.